பீமாராவ் அறிவுச்சுடர் விருது வயலப்பாடி கிராமத்தில் வசித்து வரும் திரு தன்ராஜ் ரம்யா அவர்களின் மகன் செல்வன் கார்த்திக் அவர்கள் வயலப்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். அனைத்து பாடங்களிலும் நன்றாக படித்து வகுப்பில் முதல் மாணவனாகவும் பள்ளியில் சிறந்த மாணவனாகவும் விளங்குகிறார். மேலும் 1000ற்கு மேற்பட்ட திருக்குறளையும் அதன் விளக்கத்தையும் சொல்லும் அளவிற்கு தனித்திறன் உள்ளவராகவும் விளங்குகிறார். ஆசிரியராலும் மற்றவர்களாலும் ஒழுக்கத்தில் சிறந்தவராகவும் பாராட்டப்படுகிறார். இவர் மேலும் நன்கு படித்து தனித்திறன்களையும் வளர்த்து குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பார் என நம்புகிறோம். ஆகவே மாணவர் கார்த்திக் அவர்களை பாராட்டி 14/4/2025க்கான பீமாராவ் அறிவுச்சுடர் விருதினை வழங்கி அம்பேத்கர் உணர்வாளர்களின் இயக்கம் பெருமை கொள்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. கார்த்திக் சொல்லுங்க. இந்த விருதிற்கு கார்த்திகோட பேர் சால்வை வழங்க அண்ணன் கரும்பாயம் அவர்களையும் தொகையை வழங்க தம்பி மகாலாகன் அவர்களையும் ஷீல்டு வழங்க சண்முகம் அவர்களையும் பாராட்டு பட்டய வழங்க தம்பி ராஸ் அவர்களையும் மேடைக்கு பணிவோடு அழைக்கிறோம். தம்பி போன்று எல்லோரும் வர வேண்டும். இந்த மேடையுடைய ஆசையே அதுதான். படிப்பால் முன்னேறணும். நம்ம ஊர்ல இப்ப தம்பிக்கு கொடுக்கிற அவார்டு போல அடுத்த ஆண்டு பல பேரை மேடையில ஏற்றுறோம். பல பேரை மேடையில ஏற்று கௌரவிக்கணும். தம்புடைய படிப்பும் தம்புடைய ஆர்வத்தையும் பாராட்டும் விதமாக நம்முடைய வயலை நகர் மக்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் சிறு உதவியை மகா அவர்கள் வழங்குவோம். உதவித்தொகையை கொடுப்பதற்கு முன்னாடி கல்வி குறித்து பாரதிதாசன் எழுதிய ஒரு கவிதையை படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி மாலையில் படி, காலை மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பமும் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி, அகப்பொருள் படி அதன்படி, புறப்பொருள் படி நல்லபடி, புக புக படிப்படியாய் புலமை வரும் என சொற்படி நூலைப்படி, சாதி என்னும் தாண்டபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமே மறுபடி நூலைப்படி, பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை படி, தொடங்களில் வருந்தும்படி இருப்பினும் ஒன்றுபடி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆண்டோர் சொற்படி நூலை படி 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 படி. படிப்புக்காக தான் இந்த உதவி தொகை. சிறப்பு சிறப்பு. அடுத்து தள்ளி வாங்க ராசே. Smile please. Okay.
டன் கொடுப்பாப்பா கையை தூக்கு. கல்விதான் முக்கியம். பெற்றோர்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக கொடுங்க. மாணவர்களுக்கு நல்லா சொல்லி கொடுங்க. தூங்கும்போது பசங்களை எழுந்துரு. 5 மணிக்கு எழுந்துச்சி நான் சொன்னதால தான் என்எம்ஸில் பாஸ் பண்ணான். 5 மணிக்கு எழுந்துச்சி நானும் உட்காந்துருப்பேன். அவனும் எழுந்துச்சி படிப்பான்னு சொல்லுவேன். ஒரு மாணவன் மட்டும்தான் வந்தான். இந்த வருஷம் எத்தனை மாணவர்கள் வருவாங்க? 10 பேர் வரணும். எல்லா மாணவர்களும் வரணும்னு நான் சொன்ன வயலப்படையில். நான் ரிசல்ட் வந்துச்சு என்னன்னு தெரியல. போன வருஷம் இவன் மட்டும்தான் வந்தான். அதனால பசங்களுக்கு படின்னு சொல்லுங்க. நீங்களும் எழுச்சி கூட உட்காந்துருங்க. நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என் பையனை பேச்சு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. தம்பி என்எம் பேர் சொன்னாங்க இல்லையா, 8ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க எக்ஸாம் எழுதினாங்க அப்படின்னா அவன் மாசம் 1000 ரூபாய் 12வது வரை உண்டு. இந்த ஆண்டு 8வது யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா உங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்க சொல்லுங்க. கீரனூர் பள்ளிக்கூடமா இருக்கட்டும், வயலப்படி பள்ளிக்கூடமா இருக்கட்டும், 8வது படிக்கிற பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், என்எம்ஸ் எக்ஸாம் எழுதினீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் உண்டு. மைண்ட்ல வச்சுக்கீங்க. உங்க பிள்ளைங்களை படிக்க சொல்லுங்க. கார்த்திக் பாஸ் பண்ணாரு இல்லையா, அது மாதிரி தேர்வு எல்லா வருடமும் வருது. தயவு செய்து படிக்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப அதிகமாக பேசணும்னு நினைக்கல. சின்னதாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மாணவர்கள் அனைவரும் கொஞ்சம் காதில் வாங்கிக்கங்க. படிப்பை கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, கடமையாக நினைச்சு படிங்க, இஷ்டப்பட்டு படிங்க. நன்றி. சிறப்பு.